வருகிறது நலம் தரும் நாலடியார் 400 பொருட்பால் அதிகாரம் 39 கற்புடை மகளிர் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் எல்லாதனையா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். நலந்தரும் நாலடியார் 400 எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. என் நிலையிலும் தன்னிலை மாறாது தன்னை ஒழுக்க நெறியில் இருத்தி அன்பு ஒழுக்கம் இன்ன பிற நெறியோடு வாழ்பவரே கற்புடை மகளிர் என சான்றோர் சொல்லுவர். நாலடியார் இன்பத்துப்பால் அதிகாரம் 39 கற்புடை மகளிர் பாடல் 381 முதல் 385 வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். இன்பத்துப்பால் அதிகாரம் 39 கற்புடை மகளிர் பாடல் 381. அரும்பெற்ற கற்பின் ஐராணி அன்ன பெரும்பயர் பெண்டிர் எனினும் விரும்பி பெருநசையால் பின்னிற்பார் இன்மையே பேணும் நறு நுதலால் நன்மை துணை. பெறுதற்கரிய கற்பினை உடைய இந்திராணியைப் போன்ற புகழ்மிக்க மகளிரே ஆயினும் அவர்களுள் தன்னை அடைய வேண்டும் என்னும் ஆசையால் தன் பின்னால் ஆடவர் நிற்காத முறையிலே தன்னை காத்து கொள்ளும் நல்ல நெறியை உடைய ஒருத்தியே சிறந்த மனைவி ஆவாள். பாடல் 382. குடநீர் அட்டுண்ணும் இடுக்கண் பொழுதும் கடல் நீர் அற உண்ணும் கேளீர் வரினும் கடன் நீர்மை கையார கொள்ளும் மடமொழி மாதர் மனைமாட்சியார். ஒரு குடத்தில் இருக்கும் தண்ணீரையே காய்ச்சி குடிக்கத்தக்க வறுமை வந்தாலும் கடல் நீரே வற்றுமாறு பருகத்தக்க அளவு மிகுந்த எண்ணிக்கையில் சுற்றத்தார் வந்தாலும் விருந்தோம்பும் குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு இனிய மொழி பேசும் பெண் இல்வாழ்க்கைக்குரிய சிறந்த குணம் உடையவள் ஆவாள். பாடல் 383. நாலாரும் ஆராய் நனி சிறிதாய் எப்புறனும் மேலாறு மேலுரை சோரினும் மேலாய வல்லாலாய் வாழும் ஊர் கற்புகழும் மான் கற்பின் இல்லால் அமர்ந்ததே இல். சுவர்கள் இடிந்தமையால் 4 பக்கங்களிலும் வழியாகி மிகவும் சிறியதாகி எல்லா இடங்களிலும் கூரையின் மேற்புறத்திலிருந்து மழைநீர் வீழ்வதாயினும் இல்லறக் கடமைகளை செய்ய வல்லவளாய் தான் வாழும் ஊரில் உள்ளார் தன்னை புகழுமாறு மேன்மை பொருந்திய கற்பினை உடையவளாய் திகழும் மனைவி இருக்கும் இல்லமே சிறந்த இல்லமாகும். பாடல் 384. கற்கினியால் காதலன் காதல் வகை புனைவால் உட்குடையால் ஊர் நான் இயல்பினால் உட்கி இடனறிந்து ஊடி இனிதின் உணரும் மடமொழி மாதராள் பெண். கண்ணுக்கு இனிய அழகினலாய் தன் கணவன் விரும்பும் வகையில் தன்னை அலங்கரித்து கொள்பவளாய் அச்சம் உடையவளாய் ஊரார் பழிக்கு நாணம் உடையவளாய் கணவனுடன் சமயம் அறிந்து ஊடல் கொண்டு அவன் மகிழும் வண்ணம் ஊடலிருந்து நீங்கி இன்பம் தரும் இனிய மொழி உடையவளே நல்ல பெண் ஆவாள். பாடல் 385. எஞ்ஞான்றும் எம் கணவர் எம் தோல்மேல் சேர்ந்து எழினும் அஞ்ஞான்று கண்டேம் போல் நானதுமால் எஞ்ஞான்றும் என்னை கெழீனர் கொல்லோ பொருள் நசையால் பன்மார்பு சேர்ந்தொழுகுவார். நாள்தோறும் எம் கணவர் எம் தோலை தழுவி எழுந்தாலும் முதல் நாள் நாணம் அடைந்ததைப் போலவே இன்றும் நாணம் அடைகின்றோம். பொருள் ஆசையால் பலருடைய மார்பையும் தழுவிக்கொள்ளும் பொது மகளிர் எப்படித்தான் நாணமின்றி தழுவுகின்றனரோ. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம்
நாலடியாரில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். ஆமாம், சிறப்பாக நலம் தரும் நாலடியார் 400 என்ற நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் சிறப்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியை தமிழறிவு வானொலிக்காக வழங்கி வருபவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் மனித சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்கிறது தினம்